இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, என்கிட்டயே முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. என் பேச்ச கேட்கலன்னா சாவு. எல்லாம் எது குசோட இருக்கணும். அண்ணே பிடிங்க அண்ணே பிடிங்க அண்ணே. சொன்னா கேளுங்க, வாங்க வாங்கண்ணே. இப்படி என்னண்ணே நீங்க வெளியில உங்க தங்கச்சி குடும்பம் உட்காந்துருக்காங்க, இப்ப வேணாண்ணே. முதல்ல போய் தட்டை மாத்துங்கண்ணே, அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாண்ணே. இரு, நான் வந்து வச்சுக்கிறேன். எங்கண்ணே? என்னடா யாரையும் காணோம்? தெரியலையேண்ணே. நான் தாங்க அவங்கள விரட்டி அடிச்சேன். அவங்க ஜென்மத்துக்கும் நம்ம வீட்டு வாசப்படியில தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ நீ? அப்பா அப்பா விடுங்க, விடுங்கப்பா. சொல்லாம விட மாட்டேன். ஏய் விடுங்க. சொல்றி. வாயா வா. ஒண்ணு இன்னைக்கு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வா, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். நீ என்ன அடிச்ச உதைச்ச, கட்டின புருஷனாச்சு நான் பொறுமையா இருந்தேன். ஆனா என் பொண்ணு விஷயத்துல நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அவளோட வாழ்க்கையை நீ வீணாக்கணும்னு நினைச்ச, என் புருஷனு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். என் கழுத்துல இருக்க தாலி அருந்து விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போக நான் விட மாட்டேயா. ஏண்டி புள்ள பூச்சிக்கு கொடுக்க முடிச்ச மாதிரி நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏய் என்ன வெற்றி? என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? வெற்றி வெற்றி யாரு கிட்ட வராத, வெட்டிடுவேன். விடுங்க. பாத்துமா, ஜாக்கிரதை. இவ்வளோ நாளா உன்னை தங்கச்சி புருஷனாச்சே, உன்னை ஏதாவது பண்ணா என் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்குமேனு போனா போதுன்னு விட்டா, இப்ப என் தங்கச்சி மேலேயே கை வைக்கிறியா? உணர்ச்சி வசப்படாத அண்ணா, இவனை சும்மா விடக்கூடாதுண்ணே. குணசேகரா, நீ அவன மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் அமைதியா இரு. வரதா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எங்க தங்கச்சி மேல கை வச்சதுக்கு உன் கையை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இருந்தும் பொறுமையா போறோம். அதுக்கு காரணம் நமக்குள்ள பகையை வளர்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீ கொஞ்சம் பொறுமையா வரதா. அருள் வானதை சீக்கிரம் ஏத்துப்பான், நாங்க ஏத்துக்க வைப்போம். அருள் வானதியை ஏத்துக்கிற வரைக்கும் தான் வானதி உன் வீட்டுல இருக்க போறா. அத மனசுல வச்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல அப்பனா நடந்துக்க.